இந்த லேடிக்கு அந்த கேனை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அவங்களோட பில்டிங் இடிஞ்சு ஒரு சிங்கோல்ல மாட்டிட்டு இருப்பாங்க. அங்க அவங்களுக்கு கிடைச்ச பிளாஸ்டிக் கேன்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஒரு பெரிய சின்டெக்ஸ் டேங்க் அங்க வரும். அதை யூஸ் பண்ணி எப்படியா தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் லைனா அந்த கேனுக்குள்ள இறங்குறாங்க. எல்லாரும் அதுக்குள்ள இறங்கிட்டா யாராவது ஒருத்தர் வெளியே இருந்து அதை பூட்டி ஆகணும். அதனால இந்த ஆள் வெளியே இருந்து பூட்டுறான். எல்லாரும் உடனே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆள் வெளியே இருந்தா கண்டிப்பா இறந்து போயிருவான். அந்த ஆளோட பையன் உள்ள இருந்து கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அவனோட பையன் உயிரோட இருக்கணும். சுத்தி இருக்க இடம்லாம் இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. ஏகப்பட்ட தண்ணி உள்ள வந்துட்டே இருக்கு. இந்த ஆளால அந்த டேங்க் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டே இருக்க முடியல. அந்த டேங்க் மேல வந்துட்டே இருக்கு. பில்டிங்லாம் விழுக அந்த தண்ணியோட மட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. உள்ள இருக்கவங்களுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த டேங்க் சுத்திட்டே இருக்கு. உள்ள இருக்கவங்களும் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டே இருக்காங்க. மேல வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு கயிறுல மாட்டிக்குது. அந்த பொண்ணு உடனே அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக சைடுல இடிச்சிட்டே இருக்கு. அதனால அந்த டேங்க் ஒன் சைடா போகுது. அந்த கயிறுல இருந்து தப்பிச்சு மேல வந்த உடனே நேரா மேல போய் ஒரு ஷார்ப்பான கம்பியில மோதிடுது. தண்ணி எல்லாமே உள்ள வர ஆரம்பிக்குது. எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்த விட்டு டேங்க தள்ளி பாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த வெளியே இருக்க ஆளு வந்து இந்த டேங்க தள்ள ஆரம்பிக்கிறான். காலை வச்சு மிதிக்க அது ஈஸியா நவுந்து வருது. இந்த ஆளோட கால அந்த டேங்க்ல இருக்க கயிறுல மாட்டிரும். அந்த டேங்கோட சேர்த்து அந்த ஆளும் அப்படியே டிராவல் ஆகுவான். உள்ள இருக்கவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம சரி கதை தான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா இந்த டேங்க் மேல வந்துரும். இவங்க என்னதான் மேல வந்தாலும் தண்ணி ரொம்ப ஸ்பீடா உள்ள வருது. அந்த டேங்கும் பாதி அளவு உள்ள முழுங்கிருது. அந்த ஆள் மூடி திறந்த உடனே எல்லாருமே பழச்சிடுறாங்க.